NCERT Grade 11 Chapter 3 Classification of Elementsல book back exercises பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.24 Describe the theory associated with the radius of an atom as it gains an electron and loses an electron அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So an atom when gains an electron it will form a negative ion. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தியரி கேட்டிருக்காங்க, நம்ம தியரி எழுதணும், ரைட்? ஸோ அதே மாதிரி an atom when lose electron it will form a positive cation, ரைட்? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, ரேடியஸை வச்சு ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் எப்படி இருக்கும் லூஸ் அண்ட் கெயின் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ரேடியஸ் ஆஃப் அ நியூட்ரல் ஆட்டம் இஸ் ஸ்மாலர் தென் அன் ஆனியான். அதேமாதிரி ரேடியஸ் ஆஃப் அ நியூட்ரல் ஆட்டம் இஸ் லார்ஜர் தென் அ கேட்டயான், ரைட்டா? ஸோ இதுக்கான காரணம் என்ன, ரீசன் தான் நம்ம எழுத போகிறோம், ரைட்? ஸோ பாருங்கள், வென் ஆட்டம் லூசஸ் எலக்ட்ரான், இப்போ எப்போ வந்து ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ, இப்போ கேட்டயான்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நான் இட் ஃபார்ம்ஸ் அ கேட்டயான். அப்போ கேட்டயானை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா, மோர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், சார்ஜ் கம்பேர்டு டு நியூட்ரல் ஆட்டம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், நியூக்ளியஸ்னால் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும், இன்னும் மோர் எஃபெக்டிவாக புல் பண்ணும். ஸோ அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் pulled towards nucleus more effectively, ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆயிரும், hence radius of A plus is smaller than radius of a neutral atom A. முடிஞ்சிச்சு. இப்போ ஆனியானுக்கு வாங்க. ஸோ when electron is added to the atom it forms an anion. ஸோ அப்போ அப்படியே இது ஆப்போசிட்டில் எழுத போகிறோம். அப்போ ஆனியான் பொறுத்த வரைக்கும் மோர் நெகட்டிவாக இருக்கும், சரியா? அப்போ நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், இது மோர் நெகட்டிவ்னா அப்போ லெஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதிக்கலாமா? ரெண்டும் ஒன்று தான். அப்போ பாருங்கள், கம்பேர்ட் டு ஆட்டம், இப்போ நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகுது, சாரி ரிப்பல்ஸ் ஈச் அதர். ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ரிப்பல்ஸ் ஈச் அதர் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் என்ன ஆகும், அவே மூவ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸ் நமக்கு என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், ரேடியஸ் ஆஃப் A minus is greater than radius of neutral atom A. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். இது கொஞ்சம் நம்ம நீங்கள் நீட்டாக ஒரு தியரியாக என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கலாம், ரைட்? தேங்க்யூ.